நமக்கு வந்து யாரோட ஹெல்ப்பும் இல்லாம நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு ஹெல்ப்பு கூட யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். சாப்பிடும்போது பார்த்துக்கிறதுக்கு, இல்ல சாப்பிடும்போது தான் குழந்தைங்க வந்து ஏதாவது சேட்டை பண்ணுவாங்க, பாத்ரூம் போவாங்க, மோஷன் போவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்புறம் நம்ம வளர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கும். நம்ம யாரோட உதவி இல்லாம நம்ம குழந்தைகள் நம்மள வளர்த்துட்டோம். நம்ம யாரோட உதவி இல்லாம நம்ம தனியா வளர்த்துட்டோமே அப்படின்றது நமக்கு கொஞ்சம் பெருமையாவே இருக்கும். நான் பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்கேன் பாருங்க. நான் வந்து இப்படி தான் சாப்பிடுவேன் எப்பவுமே. எப்பவுமேன்னா எப்பவுமே கிடையாது. இவரு கொஞ்சம் இந்த குட்டி வாலு வந்து ஒரு 6 மந்த்லேருந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு இவரு. அதுக்காக போய் சாப்பிடும்போது தான் ஏதாவது போய் எடுத்துட்டு இருப்பாரு. இதை அதை எடுப்பாரு. என்ன சாப்பிட விட மாட்டாரு. நான் இந்த மாதிரி உட்காந்தா தான் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்க முடியும். இல்லைன்னா ஒரு சாப்பாடு கூட தட்டில் இருக்காது. எல்லாத்தையும் கீழே போட்டுருவார் இவர் குட்டிவால். அதுக்காக நான் இந்த மாதிரி உட்காந்தா தான் நான் சாப்பிட முடியும். அவர் வந்து குளிச்சுட்டு சாப்பாடு ஊட்டி அவர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நான் சாப்பிட்டுருக்கேன். எல்லாம் சாப்பிட விட மாட்டார். இப்போ தான் அது இது கேட்பார், அழுவார். இப்போ வீட்டில் வேறு யாரும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டார். ஸ்ரீராம் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான். அதனால் லன்ச் டைமில் எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் நான் கால் நீட்டின்னு தான் குழந்தைய வந்து சென்டரில் உட்கார வச்சுப்பேன். உட்கார வச்சா தான் அவனை கரெக்டாக என்ன பிடிச்சிக்க முடியும். இல்லைன்னா சாப்பாடு எல்லாம் தூக்கி ஃபுல்லாக இறச்சிடுவான். நான் ஒரு நாள் அப்படி தான் சாப்பாடு வச்சுட்டு தண்ணி மொண்டுன்னு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு 2 செகண்டில் தான் தண்ணி மொண்டு வரதுல சாப்பாடு எடுத்து அப்படியே சாய்ச்சி விட்டான் கீழே. அதனால் நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுக்கணும். குழந்தைய நான் இப்படி சென்டரில் உட்கார வச்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடவே ஆரம்பிப்பேன் நான். நமக்கு வந்து யாராவது வந்து ஹெல்ப் இருப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் இருப்பாங்க. அம்மா இருப்பாங்க, இல்லைனா பாட்டி இருப்பாங்க, இல்லை மாமியார் இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது. நானே தான் பார்த்துக்கணும். என்ன குழந்தைங்களும் சரி, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் பார்த்துக்கணும். அவர் வேலைக்கு போய்